அப்போ இப்போ இன்னைக்கு காலையில் நான் ஒன்று அனுபவிச்சினே, அது எதனால்? இறைவன் கூட்டியதுனால. இறைவன் ஏன் கூட்டுனா? நான் செஞ்சு வச்சதுனால. இதைத்தான் ஒவ்வொரு முறையும் நம்ம நினைக்கணும். யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, செய்து வைத்ததை இறைவன் கூட்டி வைத்தது. இப்படி நீ நினைச்சினாங்கவே அந்த துன்பத்தை நீங்கள் அழுந்தாமல் நின்றுடுவீங்க. இல்லைன்னா என்ன ஆயிரும்? இவ்வளோ பெரிய துன்பத்தை ஐயோ இவர் பண்ணி வச்சுட்டார், அவருக்கு நான் எத்தனையெல்லாம் பண்ணி வச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையோ நினச்சி எதையோ சிந்திச்சு நோய் வேற வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் தேவைதானா அப்படி சிந்திச்சிங்கன்னா, ஆம் இவையெல்லாம் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணோம்? திருவள்ளுவர் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு கையை பொறிச்சு கும்பிட்டு போட்டு நமக்கு ஒரே வேலை தான், கையெடுத்து கும்பிட்ற வேலை மட்டும் நம்ம வேலைன்னு நினச்சி கும்பிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதை செய்ய முடியாமல் நின்னீங்கன்னா அனுபவித்துக்கு தான் தொலைச்சாகும். இதுதான் அடிப்படை. ஆனால் செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல். அந்த நிலம் எப்படி உழவன் செய்கிற முயற்சிக்கு தக்க பயனை தருகிறதோ அதுபோல இங்கு இந்த செய்த வினைகள் உங்களுக்கு இறைவனுடைய அருளால பயன் தரும்.